ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் கூற்று சரி, காரணம் தவறு. 10வது கொஸ்டின் பாருங்க. ஒடிசா பஞ்சம் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை எது? கூற்று 1, 1866ஆம் ஆண்டில் 1.5 மில்லியன் மக்கள் ஒடிசாவில் பட்டினியால் இறந்தனர். கூற்று 2, பஞ்ச காலத்தில் 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது. கூற்று 3, ஒடிசா பஞ்சமானது தாதாபாய் நவரோஜியை இந்திய வறுமை குறித்த வாழ்நாள் ஆய்வை மேற்கொள்ள தூண்டியது. இதற்கான ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் இவை அனைத்தும். 14வது கொஸ்டின் பாருங்க. கூற்று தாதாபாய் நவரோஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக 3 முறை தேர்வு செய்யப்பட்டார். காரணம் 1905ஆம் ஆண்டு வரையில் இந்திய விடுதலை இயக்கம் அரசமைப்புவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இதற்கான ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. 2வது யூனிட் பாருங்க. தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும். முதல் கொஸ்டின் பாருங்க. சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரசின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது? இதற்கான ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் லாலா லஜபதி ராய். பின்வரும் கூற்றுகளை காண்க. 2வது கொஸ்டின். இதற்கான ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் மேற்கண்ட அனைத்தும். 3வது கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. இதற்கான ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் 3, 4, 1, 2. அதாவது இந்திய பத்திரிகை சட்டம் 1910 தேசிய அளவிலான செயல்பாடுகளை நசுக்கியது. விடிவெளி கழகம் அப்படிங்கிறது எதற்காக தோன்றியிருக்கப்பட்டது? கல்விக்கான தேசிய கழகம். சுயராஜ்யம் அப்படிங்கிறது சுய ஆட்சி. சுதேசிங்கிறது சார்ந்திருக்கும் நிலைக்கு எதிரான புரட்சி. அடுத்து 4வது கொஸ்டினை பாருங்க. பின்வருவனவற்றில் எந்த ஒன்று சரியாக பொருந்தி உள்ளது? இதற்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடம். அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்க. கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்கு. இதற்கான ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் ஜஜேந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரிந்தர் குமார் கோஷ். 6வது கொஸ்டின் பாருங்க. கூற்று 1905 அக்டோபர் 16 துக்க நாளாக அனுசரிக்கப்பட்டது. காரணம் மேற்படி நாளில் வங்காளம் முறைப்படி 2 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. இதற்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 7வது கொஸ்டின் பாருங்க. கூற்று வஉசி சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். காரணம் இந்திய கடற்கரைகளில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையை அவர் எதிர்த்தார். இதற்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 8வது கொஸ்டின் பாருங்க. சுப்பிரமணிய பாரதி குறித்த பின்வரும் எந்த கூற்று தவறானது? இதற்கான ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் பாரதி பெண்களுக்கான சக்கரவர்த்தினி என்ற இதழின் ஆசிரியராக இருந்தார். 3வது யூனிட் பாருங்க. இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம். முதல் கொஸ்டின் பாருங்க. தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவக்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதற்கான ஆன்சர் அன்னி பெசன்ட். பின்வருவனவற்றில் அன்னி பெசன்ட் பற்றிய சரியான கூற்று எது? இதற்கான ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் 1 மற்றும் 2 மற்றும் 3 சரியான கூற்று. 3வது கொஸ்டின் பாருங்க. கூற்று ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று சரோஜினி நாயுடு அம்மையார் அழைத்தார். காரணம் லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி ஜின்னா ஆவார். இதற்கான ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் கூற்று சரி, காரணம் கூற்றிற்கான விளக்கம். அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது? இதற்கான ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் மதன் மோகன் மாளவியா. அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்க. 1916ஆம் ஆண்டு லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம். இதற்கான ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் முஸ்லிம் லீக்கின் தனி தொகுதி கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் உதவியுடன் பொருத்துக. ஃபர்ஸ்ட் இதற்கான ஆன்சர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதற்கான ஆன்சர் 2, 4, 1, 3 கதார் கட்சியின் கொடுத்துருக்காங்க 1913. நியூ இந்தியா 1915. தன்னாட்சி இயக்கம் 1916. மீண்டும் அரசு திருத்தம் 1909. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க. இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வந்து வேலண்டைன் சிரோலி. செகண்ட் ஆப்ஷன். 8வது கொஸ்டின் பாருங்க. கதர் கட்சி யாரால் நிறுவப்பட்டது? இதற்கான ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் லாலா ஹர்தயால். 9வது கொஸ்டின் பாருங்க. அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசின் முதல் தலைவர் யார் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் லாலா லஜபதி ராய். அடுத்து 4வது யூனிட்டை பாருங்க. காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல். இதற்கான புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. முதல் கொஸ்டின் பாருங்க. காந்தியடிகளின் அரசியல் குரு யார்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதற்கான ஆன்சர் கோகலே. 2வது கொஸ்டின். தென்னாப்பிரிக்காவில் இருந்து திரும்பிய காந்தியடிகள் தனது வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர்
சம்பரான். மூன்றாவது விஷயம் பாருங்க, சைமன் கமிஷன் காங்கிரஸால் ஏன் புறக்கணிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன், அக்குழுவில் இந்தியர்கள் இடம்பெறவில்லை. நான்காவது கொஸ்டின் பாருங்க, இந்தியாவின் மூவர்ண கொடி எப்போது ஏற்றப்பட்டது? இதற்கான ஆன்சர் வந்து டிசம்பர் 31, 1929. ஐந்தாவது கொஸ்டின் பாருங்க, 1923 மோதிலால் நேரு மற்றும் CR தாஸால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதற்கான ஆன்சர் சுயராஜ்ய கட்சி. அடுத்த ஆறாவது கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றை பொறுத்து சரியான விடையை தேர்வு செய்ய. இதற்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3142. நாமசூத்ரா இயக்கம் வந்து கிழக்கிந்தியா, ஆதிதர்ம இயக்கம் வந்து வடமேற்கு இந்தியா, சத்திய சோதக் இயக்கம் வந்து மேற்கு இந்தியா, திராவிட இயக்கம் வந்து தென்னிந்தியா. அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்க, ஒத்துழையாமை இயக்கத்தின் பல்வேறு நிலைகளை காலவரிசைப்படுத்துக. சரிங்களா, இதற்கு வந்து முதல்ல இதற்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2143. அதாவது நீதிமன்ற விசாரணையின்றி எவரையும் சிறையில் அடைக்க அறவலூர் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக அமிர்தசரஸ் நகரில் பிரிட்டிஷ் படையால் ஆயுதம் ஏந்தாத மக்கள் மீது கொடிய தாக்குதல் நடத்தப்பட்டது. அடுத்ததாக கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் ஒத்துழையாமை என்ற காந்தியடிகளின் முன்மொழிவை ஏற்றுக்கொண்டது. அடுத்ததாக சௌரி சௌரா வன்முறை சம்பவம் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை விலக்கிக் கொள்ள வழிவகுத்தது. அடுத்தது எட்டாவது கொஸ்டின் பாருங்க, பின்வரும் எந்த ஒன்று சரியாக பொருந்தவில்லை? இதற்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பஞ்சாப் துணை ஆளுநர் ரெஜினால்டு டயர். அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க, பின்வரும் நிகழ்வுகளை சரியான காலவரிசைப்படி அமைத்து கொடுக்கப்பட்டுள்ள விடைகளிலிருந்து சரியானதை தேர்ந்தெடுக்கவும். இதற்கான ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் 2, 1, 3, 4. 10வது கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றில் எது எவை சரியானவை அல்ல? இதற்கான ஆன்சர் வந்து 4, 3 மட்டும் சரி. அதாவது சைமன் குழுவினை முஸ்லீம் லீக் வரவேற்றது. ஒத்துழையாமை இயக்கம் உள்ளடக்கியவை. இதற்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A மற்றும் A. அதாவது பள்ளி மற்றும் கல்லூரிகளை புறக்கணித்தல், அரசு வழங்கிய பட்டங்களை திருப்பி அளித்தல். 12வது கொஸ்டின் பாருங்க, கூற்று PR அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார், காரணம் அவர் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களை ஒருங்கிணைக்க முயன்றார். இதற்கான ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லை. 13வது கொஸ்டின் பாருங்க, கூற்று 1919 இந்திய கவுன்சில் சட்டம் மற்றும் ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது, காரணம் இது மிதவாத தேசியவாதிகளை அரவணைத்து தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தும் பிரிட்டிஷாரின் கொள்கையின் ஒரு பகுதியாகும். இதற்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்க, கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தலைவர்களில் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பில்லாத தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராஜாஜி. அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்க, காந்தியடிகளின் தண்டி யாத்திரை பயணம் சென்றடைந்த ஆண்டு ஏப்ரல் 6, 1930. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்ததாக 5வது யூனிட்டை பாருங்க, ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம். முதல் கொஸ்டினை பாருங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1920. இரண்டாவது கொஸ்டின் பாருங்க, கல்பனா தத் எதனுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் வந்து 4வது ஆன்சர் இந்திய குடியரசு இராணுவம். மூன்றாவது கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றை பொறுத்துக. இதற்கான ஆன்சர் வந்து 4வது ஆப்ஷன் 4, 3, 2, 1. அதாவது கான்பூர் சதி வழக்கு வந்து 1924, மீரட் சதி வழக்கு வந்து 1929, சிட்டகாங் ஆயுத கடவு கொள்ளை, சூர்யா சென், இந்திய தேசிய காங்கிரசின் கராச்சி மாநாடு, அடிப்படை உரிமைகள். அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க, கீழ் காண்பவர்களில் 64 நாட்கள் உண்ணாவிரதத்திற்கு பிறகு சிறையில் உயிரிழந்தவர் யாருன்னு கேட்டு, இதற்கான ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் ஜதீந்திரநாத் தாஸ். 5வது கொஸ்டின் பாருங்க, பின்வரும் கூட்டுகளில் பொருளாதார பெருமந்தம் குறித்து சரியானவை? இதற்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 மற்றும் 4. இது வட அமெரிக்காவில் ஏற்பட்டது. வால் தெருவில் ஏற்பட்ட வீழ்ச்சியானது பெருமந்தத்தை விரைவுபடுத்தியது. அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்க, முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு? இதற்கான ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் 1854. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க, கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதற்கான ஆன்சர் வந்து 4வது ஆப்ஷன் அனைத்தும். அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க, முதலாவது பயணிகள் ரயில் 1853 எந்த இடங்களுக்கு இடையே ஓடியது? இதற்கான ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் பம்பாய் தானே. அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க, கல்கத்தாவில் முதலாவது சணல் ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு? இதற்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1855. 10வது கொஸ்டின் பாருங்க, பின்வருவோரில் கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் யார் அப்படிங்கிறதுக்கு இதற்கான ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் SA டாங்கே. 11வது கொஸ்டின் பாருங்க, கான்பூர் சதி வழக்கு குறித்த பின்வரும் எந்த கூற்றுகள் சரியானவன்னு கேட்டிருக்கு. இதற்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1, 2 மற்றும் 3.
அடுத்து 6வது யூனிட் பாருங்க, தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம். முதல் கொஸ்டினை பாருங்க, முகலாயர் காலத்தில் அலுவலக மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது எது? இதற்கான ஆன்சர் 4th ஆப்ஷன் பாரசீகம். அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க, பின்வரும் சமூக சமய சீர்திருத்த நிறுவனங்களை அவை தோற்றுவிக்கப்பட்டதன் கால அடிப்படையில் வரிசைப்படுத்துங்க. இதற்கான ஆன்சர் வந்து 2nd ஆப்ஷன் 2, 1, 4, 3. அதாவது ஆரிய சமாஜம் ஃபர்ஸ்ட் வரும், 2வது வந்து அனைத்து இந்திய முஸ்லீம் லீக், அடுத்ததாக பஞ்சாப் இந்து சபை, லாஸ்ட் கடைசியாக அனைத்து இந்திய மகாசபை, இந்து மகாசபை. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க, லண்டன் பிரிவி கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டிருக்கு. இதற்கான ஆன்சர் வந்து 3rd ஆப்ஷன் சையது அமீர் அலி. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க, கூற்று 1870 வங்காள அரசு ஆணை இஸ்லாமிய தொழில் வல்லுநர் குழுக்களிடையே ஐயங்களை ஏற்படுத்தியது. காரணம், அவ்வாணை உருது மொழி பாரசீக அரபு எழுத்து முறைக்கு பதிலாக இந்தியை கொண்டு வந்தது. இதற்கான ஆன்சர் வந்து 2nd ஆப்ஷன் கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து 5வது கொஸ்டினை பாருங்க, சரியான கூற்றுகளை கண்டுபிடிக்கவும். கூற்று 1, ஆரம்பகால தேசியவாதிகளில் சிலர் தேசியவாதத்தை இந்து மத அடித்தளத்தில் மட்டுமே உருவாக்க முடியும் என நம்பினர். கூற்று 2, இந்து மகாசபை போன்ற அமைப்புகள் எடுத்த முயற்சிகள் அன்னிபெசன்ட் அம்மையாரால் நடத்தப்பட்ட பிரம்மஞான சபையால் வலுப்பெற்றது. இதற்கான ஆன்சர் என்னவென்றால் கூற்று 3 பாருங்க, ஆரிய சமாஜத்தின் சுத்தி மற்றும் சங்கதான் நடவடிக்கைகளில் காங்கிரஸ் பங்கேற்றது இந்து முஸ்லிம்களிடையே பிரிவை உண்டாக்கியது. இதற்கான ஆன்சர் வந்து 2nd ஆப்ஷன் 1 மற்றும் 3 சரி. இருநாடு கொள்கையை முதலில் கொண்டு வந்தவர் சர் வசீர் ஹாசன், 4th ஆப்ஷன். 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இதற்கான ஆன்சர் வந்து 2nd ஆப்ஷன் 7 மாகாணங்கள். அடுத்த 8வது கொஸ்டின் பாருங்க, காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த நாளை முஸ்லீம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடியது. இதற்கான ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன் 22 டிசம்பர் 1939. அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க, பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. இதற்கான ஆன்சர் வந்து 1st ஆப்ஷன் 3, 1, 4, 2. அன்னி பெசன்ட்ங்கிறவங்க யாரு? பிரம்மஞான சபை. சர் சையது அகமது கான் வந்து என்னது? அலிகார் இயக்கம். கிலாபத் இயக்கம் வந்து அலி சகோதரர்கள். சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க, பின்வரும் கூற்றுகளிலிருந்து சரியானவற்றை தேர்வு செய்க. முதல் பாருங்க, அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்த சையத் அகமது கான் தொடக்கத்தில் காங்கிரஸை ஆதரித்தார். 2வது வந்து 1909 தோற்றுவிக்கப்பட்ட பஞ்சாப் இந்து சபையானது இந்து மத வகுப்புவாத அரசியலுக்கு அடித்தளமிட்டது. இதற்கான ஆன்சர் வந்து 1st ஆப்ஷன் கூற்று 1 மற்றும் 2 சரி. 11வது கொஸ்டின் பாருங்க, எப்போது முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை நாளை அனுசரித்தது? 16 ஆகஸ்ட் 1946, 2nd ஆப்ஷன் சரிங்களா. 12வது கொஸ்டின் பாருங்க, வேவல் பிரிவிற்கு பிறகு பதவி ஏற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து 12வது கொஸ்டின் பாருங்க, வேவல் பிரிவிற்கு பின்னர் பதவி ஏற்றவர் யாருன்னு கேட்டிருக்கு. இதற்கான ஆன்சர் வந்து மவுண்ட் பேட்டன் சரிங்களா, 3rd ஆப்ஷன். அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க, கூற்று பிரிட்டிஷ் அரசாங்கம் வகுப்புவாதத்தை வளர்க்கவும் பரப்பும் பின்பற்றியது தனித்தொகுதி கொள்கையாகும். காரணம், மக்கள் 2 தனித்தொகுதிகளாக பிரிக்கப்பட்டதால் வகுப்புவாத அடிப்படையை வாக்களித்தனர். இதற்கான ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன் கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 14வது கொஸ்டின் பாருங்க, பின்வருவற்றிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கலாம். இதற்கான ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன் 2, 3, 4, 1. இந்து மத வளர்ச்சிங்கிறது ஆரிய சமாஜம். கலிபா பதிவு ஒழிப்புங்கிறது 1924, லாலா லஜபதி ராய் வந்து. அடுத்து 7வது யூனிட் பாருங்க, இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம். முதல் கொஸ்டின் பாருங்க, தனிநபர் சத்தியாகிரகம் எப்போது தொடங்கியது? இதற்கான ஆன்சர் வந்து 3rd ஆப்ஷன் அக்டோபர் 17, 1940. 2வது கொஸ்டின் பாருங்க, பின்வரும் உணர்ச்சி பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. இதற்கான ஆன்சர் வந்து 3rd ஆப்ஷன் 4, 3, 2, 1. இந்து முஸ்லிம் கலவரம் வந்து நவகாடியா. ஆகஸ்ட் கொடை வந்து லிண்டுகோ பிரபு. பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் கோவிந்த் பல்லப் பந்த். இந்திய தேசிய ராணுவம் மோகன் சிங். அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க, கிறிஸ்துவ யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்தது? இதற்கான ஆன்சர் 2nd ஆப்ஷன் லிண்டுகோ பிரபு. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க, பின்வரும் உணர்ச்சியை பொறுத்து சரியான விடையை தேர்வு செய்க. இதற்கான ஆன்சர் வந்து 3rd ஆப்ஷன் 4, 3, 2, 1. அமெரிக்க குடியரசுத் தலைவர்ங்கிறது FT ரூஸ்வெல்ட். சீன குடியரசுத் தலைவர் வந்து சியாங் கே ஷேக். பிரிட்டிஷ் பிரதமர் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில். ஜப்பான் பிரதமர் வந்து டோஜோ. அடுத்ததாக 5வது கொஸ்டின் பாருங்க, சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸிலிருந்து நீக்கப்பட்டார்? 1939. 6வது கொஸ்டின் பாருங்க, மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார்? இதற்கான ஆன்சர் வந்து 3rd ஆப்ஷன் வெள்ளையனை வெளியேறு இயக்கம். அடுத்ததாக இதற்கான 7வது கொஸ்டின் பாருங்க, வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய
வானொலி நிலையத்தை நடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உஷா மேத்தா. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க, இந்திய தேசிய ராணுவ படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜவஹர்லால் நேரு. அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க, 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரசு பிரதிநிதி யார்? இதற்கான ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் லிட்கோ பிரபு. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க, கூற்று வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அதன் குறிக்கோளை அடையவில்லை. காரணம் அப்போது பிரிட்டிஷ் அரசு கடுமையான அடக்குமுறையை பின்பற்றியது. இதற்கான ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க, இந்திய தேசிய ராணுவம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது? இதற்கான ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் ஜப்பான். அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்க, இந்திய தேசிய ராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் டேஸ் ஆகும்? இதற்கான ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆன்சர் ஜான்சி ராணி படைப்பிரிவு. அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க, சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை சுபாஷ் சந்திர போஸ் எங்கு ஏற்படுத்தினார்? இதற்கான ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் சிங்கப்பூர். 14வது கொஸ்டின், இந்திய தேசிய ராணுவ படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செங்கோட்டை, புதுடெல்லி. 15வது கொஸ்டின் பாருங்க, 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரசு பிரதிநிதி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதற்கான ஆன்சர் வேவல் பிரபு. 16வது கொஸ்டின் பாருங்க, 1947 இடைக்கால அரசாங்கம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜவஹர்லால் நேரு. 17வது கொஸ்டின் பாருங்க, சரியான வரிசையில் அமைத்து விடையை தேர்வு செய்க. இதற்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2, 1, 3, 4. அதாவது ராயல் இந்திய கடற்படை கழகம், இந்திய தேசிய ராணுவம் தோற்றுவிக்கப்படுதல், அடுத்தது இந்திய தேசிய ராணுவம் மீதான விசாரணை, அடுத்தது ராஜாஜி திட்டம். 18வது கொஸ்டின் பாருங்க, பின்வரும் நிகழ்வுகளின் சரியான வரிசையை தேர்வு செய்க. இதற்கான ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் 3, 4, 1, 2. அதாவது ஆகஸ்ட் கொடை ஃபர்ஸ்ட், 2வது வந்து தனிநபர் சத்தியாகிரகம், 3வது வந்து இந்திய தேசிய ராணுவம் மீதான விசாரணை, 4வது வந்து நேரடி நடவடிக்கை நாள். அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்க, இந்தியர் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யார்? இதற்கான ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் கிளமண்ட் அட்லி. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க, பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தனர்? இதற்கான ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் ஜூன் 1948. அடுத்து 8வது யூனிட்டை பாருங்க, காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு. முதல் கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. இதற்கான ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் 3, 4, 2, 1. ஜேவிபி குழு வந்து 1948, சர் சிரில் ராட்க்ளிஃப் வந்து எல்லை வரையறை ஆணையம், பசல் அலி வந்து 1900 மாநில மறுசீரமைப்பு ஆணையம் பசல் அலி, நேரு குழு அறிக்கை வந்து 1928. அது 2வது கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றை கால வரிசைப்படி அமைக்கவும். இதற்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2, 1, 3. அதாவது நேருவின் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் முதல் வரும், 2வது வந்து இந்திய சுதந்திரம் குறித்த அட்லியின் அறிவிப்பு, 3வது மவுண்ட் பேட்டன் திட்டம். அடுத்து 3வது பாருங்க ஒரு பொறுத்துக. இதற்கான ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் 4, 3, 2, 1. அதாவது சீன மக்கள் குடியரசு வந்து ஜனவரி 1, 1950. அடுத்து பாண்டுங் மாநாடு ஏப்ரல் 1955. அடுத்து ஆசிய உறவுகள் மாநாடு மார்ச் 1947. அணிசேரா இயக்கத்தின் தோற்றம் வந்து பெல்கிரேடு. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க, பின்வரும் நிகழ்வுகளின் சரியான வரிசையை தேர்க. இதற்கான ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் 3, 4, 1, 5, 2. அதாவது அரசமைப்பு நிர்ணய சபையின் கூட்டம், அடுத்தது இது வரும் பஞ்சசீல கொள்கை, அடுத்து சீன மக்கள் குடியரசு, அடுத்து நேரு லியாக்கத் அலி கான் ஒப்பந்தம், அடுத்து சீனாவுடனான இந்திய போர். அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்க, மகாத்மா காந்தியால் படுகொலை செய்யப்பட்ட நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜனவரி 30, 1948. 6வது கொஸ்டின் பாருங்க, ஆந்திர மாநில கோரிக்கையினை முதலில் எழுப்பியவர் பொட்டி ஸ்ரீராமுலு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 7வது கொஸ்டின் பாருங்க, அரசு நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தவர்? இதற்கான ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் ஜவஹர்லால் நேரு. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க, PR அம்பேத்கரை எந்த தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுப்பதை காங்கிரஸ் உறுதி செய்தது? இதற்கான ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் பம்பாய். அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க, கூற்று ராட்க்ளிஃபின் எல்லை வரையறை அனைத்து வகையான முரண்பாடுகளையும் கொண்டிருந்தது. காரணம் முரண்பாடுகள் இருப்பினும் அது அனைவராலும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதற்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 10வது கொஸ்டின் பாருங்க, அரசு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் டிசம்பர் 9, 1946.
அது இன்னொரு கொஸ்டின் பாருங்க, அரசமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதற்கான ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன், நவம்பர் 26, 1949. 12வது கொஸ்டின் பாருங்க, மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து 3rd ஆப்ஷன், ஆந்திரா. சரி நண்பர்களே, நாம இப்போ 12th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1க்கான புக் பேக் ஆன்சர் எல்லாம் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.